அன்பிற்கினியவர்களே, இது வந்து ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்ககிட்ட வீடியோவை காட்டுறேன். ஒரு எறும்பு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ பெரிய வல்லம் இருக்குது பாருங்கள். அந்த எறும்புக்கு தான் வாழறதுக்கான தகவமைப்பு உருவாக்குறதுக்கு தன்னுடைய இடத்தை எப்படி என்ன பண்ணுதுங்க, பூமியிலேருந்து இது பாருங்கள் மணல், பூமியிலேருந்து எவ்வளோ ஆழம் போயிருந்தால் அது என்ன பண்ண முடியும், இப்படி வந்து இந்த மணலை கொண்டு வர முடியும். கொண்டு வந்து என்ன பண்ணுது, தனக்கு வந்து பாதுகாப்பாக எனக்கு யாரும் அச்சுறுத்தல் இல்லாத தான் ஃப்ரீடமாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுது, இவ்வளோ ஆழத்துக்கு போய் அந்த மணலை எடுத்துகிட்டு வந்து சுற்றி கூடு கட்டி, கூடுனா ஒரு அரண் மாரி அதை கட்டி என்ன பண்ணுது, அழகாக தனக்கு ஏற்ற ஒரு நிலையை உருவாக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் ஏன் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனம் தளர்றோம், மனம் நோகிறோம், கஷ்டப்படுறோம்? அப்போ அது 5 அறிவு படைத்த ஒரு ஜீவன், அதனுடைய சைஸ் உங்களுக்கு தெரியும், அதுக்கு எந்த அளவுக்கு வல்லமை ஆற்றல் இருக்குது. அது யாரையும் சாரலை, தான் செய்யக்கூடிய வேலையை என்ன பண்ணுது, தன்னுடைய உணவு எல்லாமே தனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ணுது, மிக நேர்த்தியாக இயற்கையோடு இணைஞ்சி அது என்ன பண்ணுது, எடுத்தாந்து இந்த மாதிரி ஒரு அரண் மாதிரி கட்டி அதில் தனக்கான உணவையும் சரி தன்னுடைய குடும்பத்தோடும் சேர்ந்து வாழறதுக்கான இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி எவ்வளவோ பெரிய அழகான குடும்பம் இருந்தோம், அதை பல காரணங்களால், ஒரு சில காரணங்களால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குடும்பத்தினுடைய உறவை வந்து தகர்க்கிறோம். ப்ளஸ் வந்து எல்லோரும் கூடி வாழணுன்ற ஒரு விஷயத்தை இது சொல்லுது. எப்படிப்பட்ட சின்ன ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மனுஷனாகிய நமக்கு இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த உணரணும், தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும், உழைக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருந்து எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் இந்த எருமை போன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியும். இதை பார்த்ததுக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா லேர்ன் பண்ணுவோம். கல்வியும் அப்படி தான். கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு கசப்பாக இருக்கும், ஆனால் அதனுடைய சுவையை நாம் வந்து உணர ஆரம்பிச்சிட்டோன்னா அதை போன்ற அமிர்தம் வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்வோம். அதுதான் இன்றைக்கி நம்ம சாதிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.